சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ பண்ணி இருக்கிற காரியத்தை கொண்டு உயிரோட விட கூடாது. அண்ணே ஒரு சொல்றது கேளு. எடா யாரா நீ? அவளை விடுறா, இல்லங்கில் கொன்னு களையும். யோ, எங்க வீட்டு பொண்ண நாங்க கூட்டி போவோம். அத கேட்க நீ யாரியா? எடா மிண்டாது இருக்கணும். உங்க வீட்டு பொண்ண கூட்டிட்டு போறதா எதுக்கு அருவாவோட வந்த? அருவாவை முதல்ல கீழே போடு, இல்ல உன் பொட்டை பார்த்து பட்டுன்னு சுட்டுருவேன். சுட்டுவியா? ஐயா சுட்டாலும் சுட்டுடுவான் ஐயா. கிராக்கு பயலாக அருவாளை கீழே போடுங்க, பேசி தீர்த்துக்கோ. போடுங்க கீழே போடுங்க ஐயா. போடுங்க. ரேவதி இவட வா. ரேவதி, ரேவதிக்கு இஷ்டம் உண்டெങ്കിൽ கூட்டிட்டு போ, இல்லெങ്കിൽ போய்க்கோ. ஞான் உன்னை கொன்னு களையும். ரேவதி இங்க வா. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்கண்ணே. கண்ணு மேல எந்த தப்பும் இல்ல. அசிங்கப்படுத்தாத ரேவதி. வா ரேவதி. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. அதான் உன் தங்கச்சியே சொல்லிடுச்சுல, மூட்டு போய. ரேவதி இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுச்சு இல்ல, மரியாதையா போய்க்கோ. இல்ல இதுல இருந்து நான் விடுற குண்டு உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடும். போய்க்கோ போ. கிழவன் ரைமிங்கோட பேசுறான், நமக்கு டைமிங் சரியில்லை. வாங்க போலாம். வாங்க, வேற ஐடியா பண்ணலாம் வாங்க. உன்னை எப்படி தூக்கிட்டு போனோன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? ஏய் உனக்கு இருக்கு, வந்து வச்சுக்கிறோம். உனக்கு ஒரு நியூஸ் தெரியுமாடா? என்னது? ரேவதி என்ன லவ் பண்றாடா. என்னாச்சு? செத்து போயிருவிடா. சத்தியமா லவ் பண்றாடா? சத்தியமா செத்தே போயிருவிடா. இல்லடா, நீ உங்க 2 பேர் வேற எழுதி வச்சு தட்டு போயிருவே. புரிஞ்சுக்கடா. நீ கடைசி வரைக்கும் சேர மாட்டாடா. ஏண்டா ஊர் உலகத்துல எவனுமே லவ் பண்ணலையாடா? நீ மட்டும்தான் லவ் பண்றியா? டே அங்கிள், கையெடுத்து கும்புரு. பாக்குறதெல்லாம் அந்த மீசக்காரங்க மாதிரியே தெரியுறாங்கடா எனக்கு. சொன்னா கேளு. பயப்படாதடா. இப்ப கூட பாரு, அந்த மீசக்காரங்க எதிரில கும்பலா நிக்கிற மாதிரியே இருக்குடா. மாப்பிள்ள இங்க வரமாட்டானுங்க. அவனுங்களே தான்டா. டேய் டேய் நல்ல தம்பி, இவனுங்க எப்படி வந்தானுங்க? சமாளிப்போம். சித்தப்பு வர்றான் வர்றான், திரும்பாத. பொறுமையாடுறா. நீ மெதுவா கார் பக்கம் ஒதுங்க. வாங்க மாமா. வணக்கம் மச்சான். என்ன இங்கே நின்ட்டீங்க? வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டு போலாம். ரேவதி உங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படும் மச்சான். மச்சான் மச்சான். ஆமா மச்சான். மச்சான் இல்ல மச்சான். ரேவதி ரேவதி ரேவதியோட அண்ணன் கண்ணனை தூக்கிட்டு போறாங்க வண்டியில. தாத்தா போறாங்க தாத்தா. அவனை விட்டுட்டு ஆமா, அவனுக்கு அறிவு இல்ல. அவங்க மறு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வாங்க மச்சான் சாப்பிடுவான்னு கூப்பிடுறேன். அவங்க இருக்க கடப்புல சும்மா விடுவாங்களா? அள்ளி போட்டு போயிட்டாங்க. தாத்தா யோ, அந்த துப்பாக்கி வீல பார்த்து சுடியா. எடா பிராந்து, ஈ கண்ணால ஞான் இல்ல, யாராலையும் சுட முடியாது. ஏயா உள்ள குண்டு இல்ல. ஐயோ மூஞ்சியும் முகத்தையும் பாரு. முதல்ல வண்டி எடு. ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சிருவியே. பாத்து வாமா, கல்யாண பொண்ணு கழுத்தடிக்கு விழுந்துற போற. நீ புல் தடிக்கு விழுந்துற போற. பாட்டு வாயா. சௌரியமா இருக்கியா? டேய் நீ நான் வரது இருக்கட்டும், பின்னால பார். யோ மூடுமுட்டி, நீங்களா எப்ப வந்தீங்க? எப்ப வந்தியாவா? போனதால வர்றதுக்கு. நீ எப்ப போனே அப்ப இருந்து நாங்க கார்ல இருக்கோம். இன்னும் நாங்க வீட்டுக்கே போலடா. ஆனா அன்னைக்கு ரொம்ப நல்லவங்கடா. நேரத்துக்கு சாப்பாடு சரக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா உன் ஞாபகம் வந்தா மட்டும் எங்களை பிச்சு பிச்சு எடுக்கிறாங்க. ஆமா ஆமா, ஆனா உன்னை தேடி ஊர் ஊரா சுத்தினது நல்ல டூர் போன மாதிரி இருந்துச்சு. டேய், ஊருக்கு கூட்டு போய் பிளாட்பாரத்துல தண்ணி வாங்கி கொடுத்து மிதிக்கிறாங்க. டூர் போட தண்ணி அடிக்கலாம் வேற சொல்றாங்கடா. கண்ணா, தண்ணி அடிக்கிறதுன்னா என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கு தண்ணி, எங்களுக்கு அடி. தண்ணி அடி, தண்ணி அடி. என்னடா குசு குசுன்னு? அடுத்து எப்படி தப்பிக்கலாம் பிளான் பண்றீங்களா? உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வரோம் சார். நீ ஒண்ணும் பேடிக்கேண்டா, கண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. இல்ல தாத்தா, எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. கண்ணு மேல இருக்கிற கோவத்துல என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க. என் அத்தைக்காரி ஒருத்தி போதும். டே நாயரு, வண்டியை வேமா ஓட்டுறான். இந்த பொண்ணு சொல்ற பார்த்தா கண்ணை உண்மைக்கு லவ் பண்றா போல இருக்கடா. இது வரைக்கும் பட்ட கஷ்டமா வீணா போயிருந்தா. வேமா போடா. தள்ளுங்கய்யா, தள்ளுங்க.
இப்படி ஊரே நின்னு வேடிக்கை பார்க்கற அளவுக்கு என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு எங்க வீட்டு பொண்ணையும் கூட்டு போயிட்டா கழுத்தை வச்சு கொண்டா கூட யாத்திரை அடங்காதா யாத்திரை அடங்காதா அடிக்க வேணாம்னு சொல்லுங்கப்பா. அவங்களை அடிக்க வேணாம்னு சொல்லுங்கப்பா. அவங்க மேல எந்த தப்பும் இல்லப்பா. அடிக்க வேணாம்னு சொல்லுங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, உங்களை கெஞ்சி கேக்குறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்ப்பா. அவனை அடிக்க வேணாம்னு சொல்லுங்கப்பா. அப்பா இப்படி செய்யறதுக்கு உனக்கு எப்ப மனசு வந்துச்சு? ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்கய்யா. என்னடா சொல்ல போற? உங்க பொண்ணை நான் கூட்டிட்டு போலையா? என் பொண்ணு உன் கூட ஓடி வந்தான்னு சொல்றியா? உங்க பொண்ணு என் கூட ஓடி வரல, நானும் அவளை கூட்டிட்டு போல. சொன்னிலதான் எங்களை சேர்த்து வச்சுது. என் பொண்ணு உன் கூட ஓடி வந்திருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும்டா. அப்படி அவ ஓடி வந்திருந்தானா இதே இடத்துல நாடு செத்து போயிருப்பேன்டா நானு. உங்க பொண்ணு என் கூட ஓடி வரலங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு நானும் அவளை லவ் பண்றது உண்மை. என் பொண்ணு உன்னை லவ் பண்ணிருந்தானா நான் நிச்சயம் பண்ண மாப்பிளைய கட்டிக்கிறேன்னு சொல்லிருக்க மாட்டாடா. அவ அதை மறுத்து ஒரு வார்த்தை பேசல. அவ மறுத்து பேசலங்கிறது உங்க மேலேயும் உங்க குடும்பத்து மேலேயும் வச்சிருந்த பாசம்யா. இதே அந்த பொண்ணுக்கு ஒரு அம்மா இருந்திருந்தா பூ வைக்கிறதுக்கு முன்னாடி அவ மனசுல என்ன இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. உங்களை யாராவது ஒருத்தர் கேட்டீங்களா? எங்க பொண்ணுக்கு என்ன தெரியும் எங்களுக்கு தெரியும்டா. நீ புத்திமதி சொல்ற அளவுக்கு நான் கீழே போயிட்டா உன்னையெல்லாம் வெட்டாம பேசுறீங்க தப்புடா. ஞான் பரையத கொஞ்சம் கேட்கணும். டைம்ல உள்ள ஜெனரேஷன் வேற, நம்ம காலத்து ஜெனரேஷன் வேற. இப்போ பெரிய சொத்து சம்பத்தோட ஒரு பையன் கிட்டியெங்கில் குட்டிக்கு வள்ளிய சுகம் கிட்டுமோ? இப்போ ஒண்ணு கெட்டு போயில்ல. கண்ணன் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ங்கற. நீ ரொம்ப பேசுன. இங்க ஒரு பணம் இல்ல, ஒண்ணே சேர்த்து 2 பணம் விடும். என் மகன் தப்பு பண்ணா ஒரே காரணத்துக்கு அத்தா நீங்க படுத்துற அசிங்க அத்தனையும் பொறுத்துக்கிட்டேன். உங்க மகளை கூட்டி போனா தானே அடிச்சீங்க. இப்போ உங்க மகன் வந்துருச்சுல, இனிமே என் மகன் கை வைக்க கூடாது. டேய் இவங்க மூஞ்சிலே புடிச்சவனா வாடா, அந்த ஊரை விட்டு போல வாடா. நம்ம எதுக்கு இந்த ஊரை விட்டு போனோம்? டேய் இவ்வளவு அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் உனக்கு அறிவு இல்லையா? இந்த ஒரு தடவையாவது நான் சொல்றதை கேளுடா. வாடா போலாம். வாப்பா வாப்பா போலாம். பாறா நீ சமாதானம் பண்ற மாதிரி சமாதானம் பண்ணி உன் புள்ளைய கூட்டி போயிட்டு இருப்பா. நான் வேலைக்கு பார்த்துட்டு இருப்பா வென்று. ஏய் பஞ்சாயத்து பேச வந்தாடா.